படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல ஓயல எங்க பல காயல நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனா பாரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தானவரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா தானவரியா ஓயல எந்த நாடும் ஓயல என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல ஓயல எங்க மேல காயல நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனா பாரியா பத்து காலு நண்டு பார்த்தது சொன்னா பரியா அது சுருண்டு சுண்ணாம்பா போய் ஒத்த காலில் நிக்கிறடி முத்து குளிக்கும் பீட்டர சோனா பரியா அவன் காஞ்சு கருவாளா போய் குவாட்டரேல முங்கிட்டானே அந்தரிய சுந்தரிய சோனா பாரியா மந்திரிய முந்திரிய சோனா பாரியா அந்த வெள்ளம் சிந்தரிய சோனா பாரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தானவரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தானவரியா ஓயல கண்ணுல கப்பல்லா நெஞ்சில விக்கல்லா கையில நிக்கல்லா நடையில நக்கல்லா ஓ சுதிக்குள்ள முத்து கப்பலில உச்சம் மச்ச வச்ச முத்தம் முத்த முத்த எனக்கு சிக்கி சிக்கியா மதி சிக்கி கிச்சா நெஞ்சு விக்கி கிச்சா மச்ச வச்ச மிச்சம் ஒத்த மரமா எத்தனை காலம் சோனா பரியா கடலில போன கட்டு மரமெல்ல கரதா ஏறிருச்சே ஆமா அத்தை முவனோ மாமே முவனோ சோனா பரியா இவன போல கடலின் நாளும் எவனும் கண்டதில்ல நானே நெஞ்சுக்குள்ள நிக்கரிய சோனா பரியா மீனு முள்ள சிக்கரிய சோனா பரியா கெஞ்சு மொழி வைக்கிறிய சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா நீ தானவரியா சோனா பரியா சோனா பரியா சோனா பரியா தானவரியா ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல ஓயல எங்க பல காயல நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனா பாரியா கிளிநொச்சி இந்து மகா வித்தியாலயம், கிளிநொச்சி இந்து கல்லூரி தன் பிள்ளைகளுடன் இன்று கனடாவில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வைத்த கௌரி அக்காவை இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டும். முதல் தடவையாக ஒன்று கூடியிருக்கின்றோம். நிறைய பேர் புது புது முகங்கள். நாங்கள் 5 மணிக்கு ஆரம்பமாக இருப்பதாக அறிவித்திருந்தோம். காரணம் இவ்வளவு நேரம் நீங்கள் பழகிக் கொள்ளணும் என்றதுக்காண்டி ஒருத்தர் தடவையை சந்திச்சிருப்பீங்க. இவ்வளவு நேரத்தை நாங்கள் தந்தது ஒருத்தர் அறிமுகமாகி பழகிக் கொள்ளணும் என்றதுக்காண்டி. என்னோட இந்த நேரத்தில் இந்த என்சி வழங்க சொல்லி என்ன தந்திருக்கேன்னு எங்களுக்கு அந்த போதிய அனுபவம் இல்லை. பாடசாலைகளில் தான் நாங்கள் இதுகளெல்லாம் பழகிக்கொள்கிறோம். நாங்கள் என்சி செய்கிறதுக்கு என்னென்றாலும் பாடசாலையெல்லாம் பழகிக்கிறது. இப்போ
அந்த வாய்ப்பை திருப்பியும் தந்திருக்கு இந்த பாடசாலை. என்னோட சேர்ந்து என்சி செய்யறதுக்கு குலதர்ஷினி அக்கா நிற்கிறா. 2 பேரும் சேர்ந்து அரட்டை அடிச்சு கொண்டிருக்க போறோம் நாள் ஃபுல்லா. அந்த எங்களை பொறுத்து சகிச்சு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு செல்றதுக்கு உதவுவாரு. உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்து நிகழ்ச்சி இந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சத்து காணாது. எப்படி இருக்கிறீங்க? காணாது. என்ன கொஞ்சம் லவுடா? எல்லாரும் எழுப்பி இருந்தாங்க. கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு சத்தம் காணாது. உண்மையான சத்தம் காணாது. மாணவர்களுக்கு இப்ப ஜெயச்சந்திரன் சொன்ன மழை வெயில் எந்த விதமான வெதரும் அஃபெக்ட் பண்ணாது. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பாடசாலையில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அந்த எனர்ஜியை நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லா நாங்க பார்க்க இருக்கிறோம். ஸோ உங்களோட எனர்ஜியை பார்க்க எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சூப்பர். ஓகே, 1 2 3 பிரிட்டி in the college. காணாது கைதட்டு. நீங்க கைதட்டினீங்கன்னா உண்மையா 2 விதமான பயன் இருக்குது. உண்மையாவே அது ஒரு எக்ஸசைஸ், பட் ஹார்ட்டுக்கு நல்லா. சரியா? உண்மையா கைதட்டும் பொழுது உங்களோட ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணும், எனர்ஜி சர்க்குலேட் பண்ணும். ஸோ வெரி குட். ஏன்னா மெட்டாபாலிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நீங்க உண்மையா கைதட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். ஏன்னா அது எங்களுடைய சிறந்த பண்பு, ரைட்? எங்களோட பள்ளிக்கூட பண்பு. ஸோ தேங்க் யூ எவ்ரிவன். எஸ், நிலக்ஷிகா சுவாமிநாதன். அனைவரும் எழுந்து நின்று கனடாவின் தேசிய கீதத்துடன் இணைந்து கொள்வோம். ஒழித்ததன் பின் அதற்கான பிஹைண்ட் தி ஸ்டோரி என்ன சொல்றேன். அனைவரும் எழுந்திருத்து மரியாதை வாழிய தினமும் கிளிநொச்சி இன்று கல்லூரியாம் இது வாழியவே. வாழிய தினமும் கிளிநொச்சி இன்று கல்லூரியாம் இது வாழியவே. சூளமன் வயலுடன் சுற்றமரொழுக்கம் சுகநறி மாணவர் தோன்றிட காண ஈழவன் நாட்டில் இசையுமி கழகம் இலக்கிய நாடும் இனிமையில்
நிலையவர்த்தவர்க்கு நிலமிசை தரும் இரு நிலைத்திடவாள் வாழிய தினமும் கிளிநொச்சி இந்து கல்லூரியாம் இது வாழியவே தத்துவ ஞான ஞானம் விஞ்ஞான தரும் பல கலைகள் தலைத்திட வாழி தத்துவ ஞான ஞானம் விஞ்ஞான தரும் பல கலைகள் தலைத்திட வாழி முத்தியும் பக்தியும் வித்தையும் ஓங்கி புனித மலர்ந்திட வாழிய வாழ் வாழிய தினமும் கிளிநொச்சி இந்து கல்லூரியாம் இது வாழியவே வாழி கழகம் வளர்தரும் ஓசை வாழி கிதனில் வளரும் மணவர்கள் வாழி கழகம் வளர்தரும் ஓசை வாழி கிதனில் வளரும் மணவர்கள் வாழி கிணங்கும் வையமி கல்வி வாழிய மகிழ்ந்திடையாவரும் வாழ் வாழி கிணங்கும் வையமி கல்வி வாழிய மகிழ்ந்திடையாவரும் வாழ் வாழிய தினமும் கிளிநொச்சி இந்து கல்லூரியாம் இது வாழியவே கல்லூரியாம் இது வாழியவே கல்லூரியாம் இது வாழியவே. கல்லூரியின் கீதத்தை கேட்டது மிகவும் ஒரு புல்லரிக்கக்கூடியவர்களுடையவாக இருக்கின்றது. இந்த கல்லூரியின் கீதத்தை பாடியவர்கள் குருகுலத்தில் இருக்கின்ற 2 மாணவிகள். ஒருவர் ரேணுகா செல்வராஜா, மற்றவர் புவனலோஜினி சிவலிங்கம். இவர்கள் இருவரும் அவர்களுக்கு எனக்கு பாராட்டுகளை தெரிவிக்க கட்டாயம். நான் நேற்றைய தினம்தான் அவர்களிடம் கேட்டிருந்தேன், அவசரமா எனக்கு இந்த தேசிய கீதம் கிடையாது, ஸ்கூல் கீதம் வேணும் என்று. அப்ப அங்க ஒரு ஆளை கண்டக்ட் பண்ணி அவ இரவு 8 மணி போல அந்த பிள்ளைகிட்ட போய் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தவா. அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். தொடர்ந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. நமது இந்த கடந்த கால போராட்டத்தில் நமது பாடசாலையில் இருந்து, நமது கிராமத்தில், நமது ஊரில், நமது மண்ணில் இருந்து இந்த போராட்டத்தில் இணைந்து தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கிய நமது தோழர்களை நினைவில் கொண்டு, நமது தோழிகளை நினைவில் கொண்டு ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோமாக. நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக ஜெயச்சந்திரன் வேல்மேகம் அவர்கள். வரவேற்கின்றேன். 2வது உரை நிகழ்த்த வேணும். முதலாவது நான் இந்த நிகழ்ச்சியில நான் வணக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த கௌரி அக்கா அவர்களையும், அவருடன் சேர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் ஞானேஸ்வரி ராஜா அவர்களையும் அன்பு கூர்ந்து வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு குறுகிய கால நேரத்தில் இந்த நாங்கள் அழைப்பை விடுத்து வெறுமனே ஒரு கிழமை நான் சரியாக ஒரு வாரத்திற்குள் இந்த நிகழ்ச்சியை வெறும் ஒரு 10-15 பேருடன் ஒரு இரவு நேரம் ஒரு சின்ன ஒரு விருந்தோடன் சந்திப்போம் என்று சொல்லி ஆரம்பித்த இந்த நிகழ்வு இன்று இந்த இடத்தில் இத்தனை பேருடன் கூடியிருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் மிகவும் அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடசாலை நாங்கள் கல்வி கற்ற காலம், அந்த பாடசாலையின் ஊடாகத்தான் இத்தனை வருடமும் இவ்வளவு காலமும் நாங்கள் இத்தனை நண்பர்களுடன் வாழ்ந்து வருகின்றோம். எங்கள் நண்பர்கள் என்ற ரீதியில் எடுத்து பார்த்தால் அதுக்கும் அந்த நண்பர்களுக்கும் நமது பாடசாலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நான் கனடா பயணித்த பாதை எடுத்தோன்னா எனக்கும் அந்த கனடா வந்ததுக்குமான வழிகளில் ஒவ்வொரு தடவையும் உதவியாக இருந்தது இந்த பாடசாலை தான். நாட்டிலிருந்து வெளிக்கிட வேண்டும் என்று சொல்லி
வெளிக்கிட்டேக்குள்ள ஒரு எங்கேயாவது போக வேணும், ஏதாவது ஒரு நாட்டுக்கு நான் போகணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் மட்டும் ஏற்படையக்குள்ள அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது ஒரு கிளிநொச்சியில் இந்து கல்லூரியில் படித்த ஒரு மாணவனோட படித்தவன் தான். அதுக்கு பிறகு நான் இடையில வந்து கொரோனா காரணமாக ஒரு நாட்டில் வந்து 1 இயர் நிற்க வேண்டி வந்துட்டு, அந்த இடத்துலையும் வந்து இங்கே சிலவன காலையிலேருந்து ஒருத்தர் ஊர்லேருந்து கோல் அடித்தவர் எங்களை ஒரு பணிப்பாளர் ஒருத்தர் வைத்தியர்களானி அவர் கோல் எடுத்து இங்கே சிலவன காலையிலேருந்து கேட்க நான் இப்படி இருக்கிறேன்னு எங்கேயாவது போகணும், கொரோனாக்கில் மாட்டுப்பட்டுட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார், நான் ஒரு ஆளுடைய தொடர்பு வரேன், நீ கனடாவுக்கு போகிறத போகாதேன்னு. அப்போ அவற்றை தொடர்பு கூட நான் இங்கே பயணிக்க வேண்டி வந்து அமெரிக்காவில் மெக்சிகோவில் வந்து நிற்கிறேன். அங்கே நிற்கல எங்கள் அண்ணாட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அடிக்கிற சிவகரன்னா, உங்களுக்கு தெரியும் காமஜியா கடமகன், அவர் அடிக்கிறேன் எங்கடா நிற்கிறேன், நான் என்ன இப்படி இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போகணும், அங்கே போகிறது தெரியாத அவர் ஒரு கண்டக்ட் வந்து அதை யாருன்னு சொன்னால் ஏந்தி நேரில் கமலாக்கான்னு சொல்கிறது அவற்ற மகன் தினேஷ்ன்னு சொல்லி அவர் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறார். அப்போ அவற்றை வீட்டை வந்து நின்று இந்தியாவில் கனடா வாரத்துக்கு என்னடா செய்வோம்ட்டு யோசிக்கல அருள்குமாரன் இங்கே இருக்கிறேன். அருள்குமாரனுக்கு அடித்தேன், நான் சொன்னேன் ஜோசிக்காம இங்கே வான்னு. அப்போ எனக்கு வந்து இந்த பயணம் எப்படியே கிளிநொச்சி ஹிந்து கொலைத்தான் தொடங்கி இருக்கு. அதான் காரணமோ தெரியல, இந்த கிளிநொச்சியோட ஹிந்து கொலைச்சியோட இவ்வளோ ஒரு பற்றுதலாக இருக்கிறதுக்கும் அதை இந்த அப்படியான பழைய மாணவர் சங்க கூட்டங்களை நான் 2010 அது அங்கே ரிசர்ச் வந்த நேரமும் அங்கே ஒரு ஏற்பாடு செய்து அந்த பழைய மாணவர் சங்கத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இதுவும் இங்கே இனி தொடர்ச்சியாக இது நடக்கும். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் வருடம் நடைபெற வேண்டும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்று நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் கௌரவ விருந்தினராக கலந்திருக்கின்ற பிரேமினி அண்ட் துஷ்யந்தன் அவர்களை சிறு உருவை ஆற்றுமாறு அன்பாக அழைத்து நிற்கின்றேன். நான் ஜெயச்சந்திரன் மேரிகள பேச்சாளர் இல்லை, லட்சுமி மாதிரியும் என்னால் முடிஞ்சதை பேசுவேன். எனக்கு எப்படி இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற வார்த்தையால் சொல்றேன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களை எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திச்சது. அதுக்கு முதல் உங்களை எல்லாரையும் இணைக்கிறதுக்கு நான் ஒரு பாரம் அமைஞ்சது எனக்கு தொடர்ந்து செய்ய போறீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இருக்கிறேன். எனக்கு சரியான சந்தோஷம். ஆக்சுவலி இது நான் ஒரு சரியான ஒரு லக்கி உணர்வேன். இதுக்கு இறைவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், என் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், இந்த ஃபேமிலி லவ், இந்த ஃபேமிலி லவ் அண்ட் இந்து கல்லூரி கொடுத்த என் பிளஸிங், அந்த ஆசிரியர்கள், நான் கற்ற ஆசிரியர்கள் எனக்கு தந்த பிளெஸ்ஸிங்ஸ், அதுதான் எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தது நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி இந்த கல்லூரியில் தான் கூட படித்தால் 3 ஸ்கூலில் படித்தேன். ஜெஃப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜ், பிறகு ஜெஃப்னா வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். ஆனால் எனக்கு அங்கே கல்வி மட்டும்தான், மிச்சம் எல்லாம் கற்று தந்தது இந்து கல்லூரி தான். கல்வி, டான்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ். நான் ட்ரில்லில் தொடர்ந்து 13, 15, 19, 17, 19 ட்ரில் லீடராக இருக்கிறேன். தொடர்ந்து ப்ரிஃபெக்டாக இருந்தேன்னா எனக்கு அந்த நல்ல இதுகள், இந்த ஒரு ஆளுமை, எல்லாம் கலைகள் எல்லாத்தையும் கற்று தந்தது இந்த கல்லூரி தான். எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு வைரத்தை தந்ததும் அந்த அந்த இந்த கல்லூரியில் இந்த கனவு ஆண்டன் துஷ்யந்தன் எங்களோட ஸ்கூலில் அந்த இந்து கல்லூரி தான் அவரை எனக்கு அறிமுகப்படுத்திச்சு. அதனால தான் அவரும் அந்த ஸ்கூலில் தான் படித்து மருத்துவராக வந்திருக்கிறார். இப்போ கைனோகாலஜிஸ்ட் வியோஜி. அதுவும் அந்த பள்ளியால் கிடைத்தது தான். அது மட்டும் இல்லை, டாக்டர்ன்றதை விட நல்ல மனிதன், நல்ல மனிதனாக்கினது எங்களை பாடசாலை. அந்த ஆசிரியர்களோட அறிவுரை, அந்த நல்ல பண்பு எல்லாம் கொடுத்தது. அவர் வந்து நான் வடிவா சொல்றேன், முற்போக்கு சிந்தனையாளர், சரியான ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அது எங்கள் பாடசாலை தான் எங்களுக்கு தந்தது.
எனக்கு நிறைய என்ன சொல்றேன்னு தெரியல. சரியான சந்தோஷம் உங்களை எல்லாரையும் சந்திச்சது. மற்றது ராஜா டீச்சர் எனக்கு வந்திருக்கா. எங்கள் அண்ணாயிலுக்கு அவ படிப்பிச்சவா. எங்கள் அண்ணா இவைகளுக்கெல்லாம் வரதன்னா உங்களுக்கு எல்லாம் படிப்பிச்சவா. அவன் வந்து கலந்து கொண்டிருக்கிறா. தேங்க்யூ, நன்றி. உங்களை எல்லாருக்கும் நன்றி. எனக்கு எப்படி சொல்றேன்றது தெரியல. சரியான சந்தோஷம். நான் ஒரு லக்கியா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளை இல்லை. மற்றது எனக்கு சாப்பாடு எல்லாம் தந்த எல்லாருக்கும் நன்றி. இனியும் தரப்போற எல்லாருக்கும் உண்மையாவே என்னைய ஒரு அப்படி ஒரு இதாக கவனிச்சிங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கையில இவ்வளோ லவ் எனக்கு கிடைக்குமென்று சத்தியமா எதிர்பார்க்கையில பறக்குறேன். அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததுக்கு. கௌரியை வாழ்த்துவதற்கு நாங்கள் வந்து யாரை அழைக்க போறோம்னு சொன்னா இந்த பேட்ச் வந்து சீனியர் பேட்ச்ல யார் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சரியா? 1975 பேட்ச் யாராவது இருக்கிறீங்களா? ஓஎல் 1975, 1976, ஓ 75, எஸ். ஒரு ஆள் கையை உயர்த்தி விட்டார். வேறுங்கள் அண்ணா, அண்ணா வேறுங்கள். இப்போ என்சிஜி என்ற சிஸ்டம் இருந்தது. அது பாஸ் பண்ண பிறகு மாநில கௌரிக்கு வாழ்த்துக்கள். நீங்க தான் சீனியர் பேட்ச். ஸோ நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு வாழ்த்து. வெரி சிறப்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அந்த நிகழ்வை வடிவா அந்த ஸ்டார்ட் பண்ணி காந்தன், மெயினாக நான் சொல்றேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ். மெயினாக சொல்றேன் காந்தன், விஜயாக்கா, ஜெயச்சந்திரன், தர்ஷினி, மற்றது என்ன பேர், யானி எல்லாருக்கும் அந்த அமைப்பு வடிவா அழகா இப்படி நான் இப்படி வடிவா நல்ல பெர்ஃபெக்டா செய்வீங்கன்னு நான் சத்தியமா வாழ்க்கையில. ஹலோ மச்சான். மல்லிப்பூ வச்சு வச்சு வாழே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து
ஆண்டு பேட்ச் மெம்பர் வரதராஜன் தியாகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். picture time. கிளிநொச்சியிலிருந்து ஒரு வாழ்த்து செய்தி கிடைக்க பெற்றிருக்கின்றது. அந்த வாழ்த்து செய்தியை வழங்கியவர் யார் என்று பார்த்தால் அவர் உங்கள் அனைவருக்கும் ஒரு படிப்பித்த ஆசிரியை, சிம்மக்குரல் இன்றளவும் அந்த சிம்மக்குரல் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அவரை பற்றி அவருடைய மாணவி ஒருவர் அவரை பற்றிய சிறு உரை ஆற்றுமாறு அன்பாக அழைக்கின்றேன். நவியாக்கா அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். நமது சிம்மக்குரல் சிங்கி என்று சொல்லி அவர் காலத்தில் அவரை கூப்பிடுவார்களாம் எனக்கு தெரியாது. திடீரென்று சொல்லிட்டீங்க. வணக்கம் எல்லாருக்கும். செல்வராணி டீச்சர் வந்து எனக்கு வகுப்பிலேயே மிகவும் பள்ளிக்கூடத்திலேயே மிகவும் பிடித்த ஆசிரியை. நான் பள்ளிக்கூடம் தொடங்கின நாளிலிருந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறும் வரைக்கும் 10ஆம் வகுப்பு படித்து வெளியேறும் வரைக்கும் அந்த ஆசிரியருடன் எனக்கு மிகுந்த நட்பு இருந்தது. அவள் வந்து நான் ஒரு ரசிப்பேன். அவள் தமிழ் பேசும் பொழுது, சமயம் படிப்பிக்கும் பொழுது அந்த பாடத்தின் மேலேயே மிகவும் ஆர்வம் உண்டாகும். அதே மாதிரி டீச்சர் நான் வளர்ந்து நான் டீச்சராக ஓணுமென்று நினைச்சதுக்கு காரணமும் இந்த செல்வராணி டீச்சர் தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பள்ளிக்கூடத்தை தாண்டி அவர் சமூகத்திலே செய்து கொண்டிருக்கிற சமூகத்துக்கும் செய்து கொண்டிருந்த தொண்டுகள், செயல்கள் எல்லாத்திலையும் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். இன்று நான் கனடாவில் சமூக சேவையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக. அதற்கு ஒரு காரணம் வந்து நான் பிகாம் படிச்சிருந்தாலும் நான் அந்த பிகாமை விட்டுட்டு நான் சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனது ஆசிரியை செல்வராணி டீச்சர் என்று இந்த சமயத்தில் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். இந்த செல்வராணி டீச்சருக்கு மேலே வச்சிருக்கிற பாசத்தின் காரணமாக அண்மையில் போன வருடம் 2024ஆம் ஆண்டு ஆவணி மாதம் அவருக்கு ஒரு விழா எடுக்கப்பட்டது. வாழும் போதே வாழ்த்துவோம் என்று. அந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கிருந்து சென்று கலந்து சிறப்பித்தேன். அது மட்டுமல்லாமல் தமிழ் பாடத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலேயே அதிக புள்ளி எடுத்த ஒரு மாணவிக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து எனது தந்தையார் குலசேகரம் பிள்ளை ஞாபகார்த்தமாக இந்த செல்வராணி டீச்சரின் பெயரில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிக புள்ளி எடுத்தவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ரொட்டரி கிளப் மூலமாக வழங்கி இருக்கிறது. ஒரு தொகை வந்து ரொட்டரி கிளப் அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணப்பட்டு அதில் இருந்து வரும் வருமானத்தில் இருந்து ஒவ்வொரு வருடமும் அந்த பிள்ளைக்கு வழங்குறதுக்கு நாங்கள் அலுவல் செய்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த டீச்சருக்கு மேல் எனக்கு ஆசைக்கு மதிப்பு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி விஜயாக்கா. ஒவ்வொருத்தருக்கும் அந்த செல்வராணி டீச்சர் தொடர்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் பல கதைகள் இருக்குது. இப்ப வெள்ளிக்கிழமையில பிரேயர்ஸ் நடக்கல செல்வராணி டீச்சர் தான் அதை கொண்டு நடத்துவா. அந்த வெள்ளிக்கிழமை பிரேயர்ஸை நல்ல வடிவ தேவாரம் படிப்பா. கும்பிடிகளை அப்படி வச்சு கும்பிட சும்மா சில பேர் இப்படி நின்று கும்பிடுவாங்க, இப்படி வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மெனசி படிவா கையை அப்படி நெஞ்சோட வச்சு கும்பிடணும்னு சொல்லி இருக்கிறான். தேவாரத்தை எப்படி படிக்கணும்னு சொல்லி இருக்கிறான். அவனுடைய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, நாங்க கிரேட் 5ல படிக்கல, அந்த சின்னதுல இந்த படிக்கல நாங்க கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒன்றா கிளித்தட்டு விளையாடுவோம். கிரேட் 5ல வந்து விளையாடுகள என்னோட படிச்ச மருத்துவம் அடைந்த சதீஷ் வந்து நினைக்கிறேன் அவளோட மகளது அம்பி வந்து எங்களோட படிச்ச கடைசி மகள். அவாக்கு கிளித்தட்டு மறிக்கல இதுக்கு அடிச்சு போட்டா நம்ம அளவழிக்கிட்டாவா. அளவழிக்கிட்டோன்னா உடனே வந்து அன்றைக்கு தான் எங்களை பிரிச்சு வச்சுட்டாங்க. நீங்களாம் வளர்ந்து நீங்க பெரிய ஆளாக்கிட்டீங்க, இனி கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா விளையாடணும் அப்படியே அநியாயம் செய்துட்டா. இப்பொழுது அவருடைய வாழ்க்கை செய்தியை அனைவரும் செய்ய கொடுப்போமாக. அவட மகள்
நாங்கள் பிரபாண்ண வந்து நீங்க மகனும் அப்ப பிரபாண்ண குடியோடு போயிருக்கிறாங்க அங்கே இருந்து தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினது. இந்த நேரத்தில் பிரபாண்ண அம்பியைக்கும் டீச்சருக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியை நமது பழைய மாணவிகள்
ரிஷிகா, நிதுன் ஆகியவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு ஒருங்கிணைத்த நம்முடைய மியூசிக் அகாடமி சன் மியூசிக் அகாடமி தினேசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு
அதாவது நெக்ஸ்ட் வந்து 1976 பேட்ச்ல யாராவது இருக்கீங்களா? 77 ஓயல், 78 79 ஓயல் பேட்ச். எல்லாரும் வெளியில காருக்குள்ள போயிட்டாங்க. அப்படிதான் 80 பேட்ச் மெம்பர்ஸ். நோ 81 யாராவது இருக்கீங்களா? 82 ரெண்டு பேர் இருக்கிறீங்க நினைக்கிறேன். நோ அப்ப நீங்க 85 இப்பொழுதுதான் உண்மை. நாங்க பிறகு நேரம் ஸ்கூல்ல சேர்ந்துருக்காங்க. ஸ்கூல்ல வந்து வெளியேறிட்டாங்க. நேரம் அமைதியாவே வந்து அவன் வயதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவே பப்ளிக்கா இப்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு காது தான் பாடக்கூடிய வித்வான்களா இருக்கீங்க, மன்னித்து கொள்ளுங்க. உனது பாதம் தடடட
பிச்சை வாங்குவான் இன்னும் என்ன சொல் அது மேக ஊர்வலம் அது மின்னல் தோரணம் அங்கே இது காதல் ஊர்வலம் இது காமன் உற்சவம் இங்கே ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன் இதோ நான் உயிரில் பூத்தேன் வா அது மேக ஊர்வலம் அது மின்னல் தோரணம் அங்கே பொட்டி வச்ச மல்லிகை மொட்டு பொட்டிருச்சி வெட்டத்தை விட்டு பொட்டி வச்ச மல்லிகை மொட்டு பொட்டிருச்சி வெட்டத்தை விட்டு பேசி பேசி ராசிக்கானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே பொட்டி வச்ச மல்லிகை மொட்டு பொட்டிருச்சி வெட்டத்தை விட்டு பேசி பேசி ராசிக்கானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே மாலையிடத்தாத்து பள்ளியிருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லியிருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா முல்லைப்பூச்சோடு வெள்ளப்பாய் போடு அடவாட காத்து சூடேத்துது பொட்டி வச்ச மல்லிகை
87 பேட்ச் மெம்பர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? 87 சிவானா வெல்கம் வாருங்கள் சிவானா. சிவானா வந்து இப்பொழுது மிதுஷாவை முரளிதரனை கௌரவிப்பார். நான் நினைக்கிறேன் இவருமே 85 பேட்ச் நினைக்கிறேன். அவருடைய கிளாஸ்மேட்கள் நிரப்பினமா நினைக்கிறேன். சிறந்த ஒரு அதிபர் இன்று சிறந்த ஒரு அதிபராக வளர்ந்து நிற்கின்றார். இவர்களெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள் தாங்கள் சபாபதீஸ்வருடைய வளர்ப்பு சொல்லிக் கொள்கிறோம். உண்மையா அந்த பொருள் நான் பாடும் மௌனராகம் என் காதல் ராணி என்னும் நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா? கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன், என்னோடு நானே பாடுகின்றேன். நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா? உன்னை கண்டு சென்றலும் நின்று போவதுண்டு, உன்னை காண வெண்ணிலா வந்து போவதுண்டு. ஏன் தேவி என்று நீ என்னை கொள்கிறாய்? முள் மீது ஏனடி தூங்கச் சொல்கிறாய்? உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது, கூடுதானே இன்று பாடுது. கூடு என்று குயிலை தானே தேடுது. நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா? கண்கள் என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன். என் சாபம் தீரவே நீயும் இல்லையே, என் சோகம் பாடவே ராகம் இல்லையே. கோபம் வீழ்ந்து போனது, காம்பு என்ன வாழ்வது, காலம் என்னை கேள்வி கேட்குது. கேள்வி இன்று கேலியாகி போனது. நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா? என் காதல் நாணி இன்னும் தூங்கவில்லையா? கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன், என்னோடு நானே பாடுகின்றேன். நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா? அருமையான பாடலை ராஜ்மோகனா பாடிவிட்டிருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தொடரும். அடுத்ததாக
ஒரு கௌரவிப்பு. இங்கே இந்த நிகழ்ச்சியில் ஒரே ஒரு ஆசிரியை எங்கள் மத்தியில் வந்திருக்கின்றார். அவர் வேறு யாருமில்ல, ராஜேஸ்வரி ராஜா டீச்சர் அவர்கள். அவருக்கான கௌரவிப்பு நிகழ்வு இப்பொழுது. கௌரவிப்பதற்காக நாங்கள் இப்பொழுது அழைப்பது பேட்ச் நம்பர் 92 யாராவது இருக்கிறீங்களா? 91, 92, AL 91, 92. 90 இருக்கிற ஜூட்டன் அவர்கள் இருக்கேன். ஜூட்டனை பம்பி கொண்டிருக்கேன். ஜூட்டனை வாங்க 90 பேட்ச். ஜூட்டன் அவர்களை இங்கே அழைக்கின்றோம் இந்த எங்கள் ஆசிரியைக்கான கௌரவிப்பை வழங்குவதற்காக. எல்லோரும் எழுந்து நின்று எங்களுடைய ஆசிரியருக்கு இந்த கௌரவிப்பை வழங்குவோம். எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? இவருடைய மகள் எங்கிருந்தாலும் உடனடியாக காரியாலயத்துக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றோம். உங்களை அன்பாக வரவேற்கின்றோம். ஓகே ரெடி. மட்டும் சந்தோஷமா இருக்கும். அப்பாடா முடியும். நான் மனுஷனை விட்டுட்டு வந்தாலும் சரியான ஓரி பண்ணி கொண்டு வந்தவாங்க தங்கச்சி ரேவதி அவர்கள். இப்ப முகத்துல ஒரு அன்றல் அந்த சிந்தாமரம் மாதிரி இருக்கு முகம். ஆனா விடம்பொருள் இன்னும் இருக்குது. இப்ப நாங்க டின்னர் இருக்குது, நன்றி உரையத்தோட டின்னர் இருக்கு. அதை தொடர்ந்து மியூசிக்கல் ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு உங்களை 12 மணி வந்து புரியல. எல்லாருக்கும் நன்றி. முதல் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஏனென்றா இந்த நேரத்தில் இவ்வளவு பேரை சேர்த்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். என்னென்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை நடத்தி முடிக்கிறதுக்கு ஆதரவளித்த இந்து கல்லூரி மாணவர் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் அடாது மழை பெய்தாலும் விடாது வருவோம்னு வந்தீங்க. ஒரு ராமாவின் ஒரு இது வந்தால் அதை சொல்கிறேன். இப்போ இந்த அடிபாட்டுக்குள்ளே பாஸ் பண்ணினது ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த மழைக்கே வெள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஓடி வந்ததுக்காண்டி நன்றி. மற்றது இதில் இந்த வீடியோவில் எங்களுக்கு உரையாற்றின செல்வராணி டீச்சர், மற்றது இவர் சத்தியமூர்த்தி டாக்டர், மற்றது எங்களை மீனா டீச்சர், எல்லாருக்கும் நன்றிகள். மற்றது விசேஷமாக எங்களோட டீச்சர் ராஜா டீச்சர், அவாக்கு மிக்க மிக்க நன்றி. ஏனென்னா இந்த இடத்துல அவள் வந்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் இந்த குடும்பம் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். மற்றது கௌரி, அதெல்லாம் எல்லாரும் முதலில் தெரியும். அவாக்கு மிக்க நன்றி. ஏனென்னா இந்த இடத்துல இப்போ கனடாவுக்கு வந்து வேறு வேறு பண்ணுங்களுக்கு தெரியாமல் எங்களுக்காக இதை செய்வதற்காக டிஸ்கோ கிளப்லன்னு தெரியாமல் இங்கே வந்துட்டா. அதுக்கு நன்றி. மற்ற எல்லாருக்கும் நன்றி. இதில் இன்னும் சொல்ல போனால் இதுக்குள்ள நின்று இந்த ஒரு டீமாக கனவே இந்த விஜயா அக்கா இருக்கிறா. அக்கான்னு சொல்ற பிரச்சனையா? விஜயா தங்கச்சி, எல்லாருக்கும் மிக்க நன்றி. அவனோட சிஸ்டர் மற்ற இந்த டீம் இதில் இருக்குது. நல்ல உதவி செய்திருக்கு. எல்லோருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் நிறைவேற்றின கடவுளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இவையெல்லாம் பழைய மாணவர், சாரி டிஜேக்கு உதவி செய்த இவையெல்லாம் அந்த ஃபோனில் இதில் பார்த்துட்டு உடனே எல்லாரும் முன் வந்துச்சு. நம்ம அதுதான் பெரிய சந்தோஷம். இதில் பார்த்துட்டு டக்குன்னு வந்து உதவி செய்த எங்களோட டிஜே அண்ணா, இங்கே மற்ற தம்பியும் இருக்கிற சிவச்சந்திரன், ஏன் சந்திரனை தெரியாத ஆக்கள் காரங்களை போயிட்டு வந்திருக்கேன். ஜெயச்சந்திரன் வந்து ஜெயச்சந்திரன் தெரியாத ஆக்கள் இல்லை இதுக்குள்ள. அவர் 6 இருந்து 60 வரை அவருக்கு ஃப்ரெண்ட். அதான் கூட ஆக்கள் இங்கே சேர்த்து வைக்கணும். இப்போ அவர் சரியான ஆர்வமாக இருக்கிறார்.
இதை தொடர்ந்தும் நடத்தணும் மட்டும் எல்லார்ட்டையும் ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் அந்த குரூப் அப்படியே இருக்கும், வாட்ஸ்அப் குரூப். நீங்கள் தொடர்ந்து இதை ஒரு பண்ணா நினைச்சு நடத்துங்க. வேறு எதுவும் பெருசாக நீங்கள் யோசிக்க வேணாம். இது ஒரு பண் இந்த டைமாக நினைச்சு நடத்தினா நன்றியா. ஓ அதெல்லாம் செய்யலாம், எல்லாம் போன் பண்ணலாம், போன் பண்ண ஆகாதீங்க. வேற யாருக்கும் நன்றி உரை? எல்லாருக்கும் நானும் என்னடா நன்றி சொல்ல வேணும். குறினா வற்புறுத்தல், சில பேரை வற்புறுத்தி இந்த விதரை பற்றி எல்லாம் நான் வகுப்படுத்தி 4 வருஷம் தான் நான் அவங்களுக்கு போய் அவங்க 20 வருஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வகுப்படுத்தி வரவேற்றான். அடுத்தது இந்த குரூப் இப்படியே இயங்கட்டும். நீங்க தயவு செய்து யாருக்கும் பர்த்டேக்கு விஷ் பண்றதா நேரடியாக கால் பண்ணி விஷ் பண்ணுங்க. எல்லாருமே அதுல விஷ் பண்ணி அந்த குரூப்ல இருந்து யாரையும் வெளியேற்ற விட்டுறாங்க. கிறிஸ்மஸ் வரும், சித்திரவச பிறப்பு வரும், தைப்பொங்கல் வரும், உங்களோட விஷயங்கள் எதுவுமே வேணாம். அதுக்கு தயவு செய்து நேரடி ஆக்களுக்கு விஷ் பண்ணுங்க. அந்த குரூப் எப்பயும் இருக்கு. நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் பாவிப்போம். நிறைய எங்களை பாடசாலை சம்பந்தப்பட்ட செய்திகள், பாடசாலை சம்பந்தப்பட்ட படங்கள், அவ்வாறான விடயங்களை நீங்கள் அதில் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். பாடசாலை சம்பந்தப்பட்ட நீங்கள் ஒருவேளை பாடசாலைக்கு இப்போ நீங்கள் லீவுகள் ஏதாவது சம்மரில் பாடசாலைக்கு போயிருந்தால் அது சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம்னே பிரின்சிபல் பர்சனலாக ஒரு மெசேஜ் அனுப்பிட்டேன். வாய்ஸ் மெசேஜ் சும்மா போட்டு பார்க்கட்டேன், போட்டுட்டேன். வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பிடுவா. அப்போ என்னன்னா பாடசாலை அப்படி ஒரு எதிர்பார்ப்போடையும் இதோடையும் இருக்குது. நாங்கள் ஏதாவது அந்த பாடசாலையை மேம்படுத்திருக்க எல்லாரும் நாங்கள் அந்த பாடசாலையில் கல்வி பயின்று இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில நாங்கள் இருக்கிறோம்டா அதுக்கு காரணம் அந்த பாடசாலை தான். அதுக்கு நன்றி உடையவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேணும். இது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தவா அவங்களோட பாடசாலை அதிபர். வணக்கம் ஜெயச்சந்திரன், நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி தானுங்க. மற்றது இந்த முறை 5ஆம் மாதம் மே மாதம் 23ஆம் தேதிக்கு நாங்கள் எங்களை அந்த பிக் மேட்சை தீர்மானிச்சிருக்கிறோம். நீங்கள்லாம் இந்த முறை அதை பொருட்படுத்தி செய்ய வேணும். உங்களுக்கு இந்த இப்போ நடக்கிற கூட்டத்திலே ஒருக்கா நீங்கள் கதைச்சு அதை பொறுப்பை ஒருக்கா எடுத்து ஒருக்கா அதை செய்து முடிச்சு தாங்கோ. ஏனெண்டா இந்த முறை ஹிந்து காலேஜ் மைதானத்தில் வைக்க போகிறோம். ஆனபடியால் அது முழு பொறுப்பும் எங்களுக்குரியது. எனவே தயவு செய்து இன்றைக்கு உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கதைச்சு அந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க விடும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்போ நான் கதைக்கிறேன். ஓகே. அது கேட்க வேண்டிய பாடசாலை இந்த கடமை அது கேட்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த நீலங்களின் சமர் என்று சொல்லி சென்ட்ரல் காலேஜுக்கும் எங்களுடைய ஸ்கூலுக்கும் வருடம் ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடந்து வர்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அது வளமையாக சென்ட்ரல் காலேஜில் தான் நடக்கிறது. முறை எங்களுடைய பாடசாலையில் நடக்க இருக்குது. அப்போ அதுக்கு உதவி கோரி இருக்கணும். அதை நாங்கள் பேருந்து நாங்கள் குரூப்பில் ஏதாவது கதைப்போம், அதை பற்றி பேருந்து யோசிப்போம்.